முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மகா கணபதியினுடைய அந்த பீஜ மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் 9 தடவை அன்றாட வாழ்க்கையிலே சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவிலே இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் காண இருக்கின்றோம். முதலிலே கடக ராசியில் உள் அடங்கிய 9 பாதங்கள், புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்கள். சந்திரனை அதிபதியாய் கொண்ட கடக ராசி அன்பர்களே, கடக ராசியின் அதிபதி மாதக்கோள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சந்திர பகவான். பஞ்சபூதங்களிலே நீர் தத்துவத்தை குறிக்கும் கடக ராசி ஒரு பெண் ராசியாகும். ராசிகளில் கடகம் 2வது சரராசியாகும். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களை கடக ராசிக்காரர்கள் என்று கூறுகிறார். இந்த ராசிக்கு ரிஷபம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய நட்பு ராசிகள் ஆகும். பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவர்கள் வாழ்விலே உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள், சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள், எல்லோரிடத்திலும் சகஜமாய் பழகி எதையும் எளிதில் புரிந்து கொள்வார்கள். எந்த ஒரு காரியத்திலும் தீர ஆலோசித்து செயல்படும் இவர்கள் துணிந்த பின் துயரம் இல்லை என்ற சொல்லுக்கு ஏற்ப நண்டுபிடி போட்டு செய்து முடிப்பார்கள். மேலோர் இடத்தில் மரியாதையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தியும் அதிகம் கொண்டிருப்ப, இரக்க குணம், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராய் இருந்தாலும் எதையும் முன்கூட்டி அறிந்து செயல்படுவார். இவர்களிடத்தில் அதிக அளவில் கற்பனை திறன் இருக்கும். சில சமயங்களில் இவர்களின் கற்பனை திறனே இவர்களுக்கு பாதகம் ஆவது உண்டு. பொதுவாக கடந்த ஆண்டுகளில் நீங்கள் சந்தித்து வந்த தோல்விகள், பின்னடைவுகள் அனைத்தும் விலகி இந்த ஆண்டு லாபகரமான ஆண்டாக அமை. எதிர்பாராத நன்மைகள் பல உண்டாகும். மொத்தத்தில் மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாக அமை. மேலும் கடக ராசியை சார்ந்த பல்வேறு தரப்பினருக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு குரு பகவான் மிதுனத்தில் இருந்து கடக ராசியான புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு வக்ர பயிற்சி அடைவதால் லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்ற அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வார். குடும்பத்தாருடன் ஆன்மீக பயணம் ஏற்றுக்கொள்வதில் நாட்டம் காட்டுவீர்கள். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, ஆண்டின் முற்பகுதியிலே சில சவால்களை எதிர்கொள்ள நேரிட்டால் ஆண்டின் 2வது பாதியிலே வரும் நேர்மறை மாற்றங்கள் மகிழ்ச்சியும் தனிப்பட்ட வளர்ச்சியும் தரும். உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் பொறுமை இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வெற்றிக்கான திறவுகோலாக இருக்கும். குடும்பத்துடன் சென்று திருநள்ளாறு சனி பகவானை வழிபட்டு வர சகல தோஷங்கள் விலகும். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக ஆரோக்கியம் 2026 ஆங்கில புத்தாண்டிலே எப்படி இருக்கும்? ஆண்டின் தொடக்கத்தில் சில உடல் நல பிரச்சனைகள் ஏற்படலாம். குறிப்பாக வயிறு, கீழ் முதுகு அல்லது கால் மூட்டுகளில் வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே உடல் நலனில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். துரித உணவை முடிந்தவரை தவிர்த்தல் அவசியம். தவறாமல் உடற்பயிற்சி, யோகா மற்றும் தியானம் செய்வது உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவிகரமாய் இருக்கும். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கும்? மாணவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் படிப்பது அவசியம். எனினும் உங்களது உழைப்புக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். சிலருக்கு கல்வி அல்லது வேலை வாய்ப்புக்கான வெளியூர் செல்ல நேரிடலாம்.
உடல் நலனில் மட்டும் அவ்வப்பொழுது சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு பின்பு சரியாகும். முடிந்தவரை துரித உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்? தங்கள் உத்தியோகத்தில் நிலையான வளர்ச்சியை காண்பார்கள். ஆண்டின் ஆரம்பத்தில் உள்ள சவால்களை கடந்து பகுதியிலே ஏற்படும் நேர்மறை மாற்றங்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் பொறுமை, கடின உழைப்பு மற்றும் தலைமை பண்புகள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். உடன் பணிபுரிவர்கள் சுமூகமான உறவு உண்டாகும். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கும்? கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை. சனியின் தாக்கத்தால் சில வர்த்தக கட்டுப்பாடுகள் அல்லது தற்காலிக தடைகள் ஏற்படலாம். இருப்பினும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் நல்ல பலன்களை அடையலாம். ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் அனுகூலமான சஞ்சாரம் வணிகத்திலே ஒரு திருப்பு முனையாய் அமையும். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் படைப்பாற்றல் அதிகரிக்கும். புத்தம் புதிய அற்புதமான யோசனைகள் மற்றும் கருத்துக்களை உருவாக்குவீர்கள். இது உங்களுக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத்தரும். பொறுமையுடன் முயற்சியுடன் செயல்பட்டால் குருவின் அருளால் அனைத்து துறைகளிலும் நல்லதொரு முன்னேற்றத்தை அடைய முடியும். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது அரசியல் துறையிலே சவால்களும் முன்னேற்றம் கலந்திருக்கும். ஆண்டின் முதல் பாதியிலே சில தடைகள் ஏற்பட்டாலும் இரண்டாம் பாதியிலே சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். பொறுமை, விடாமுயற்சி மற்றும் சரியான திட்டமிடல் மூலம் இந்த ஆண்டில் வெற்றியை அடைய முடியும். மேல் அதிகாரிகள் மற்றும் மூத்த அதிகாரிகள் தலைவர்களும் உறவுகள் மேம்படும். இது பதவி உயர்வுக்கு வழிவகுக்கும். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உண்டாகக்கூடிய 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டிலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன? இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையிலே கடகராசி அன்பர்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். உயர் பதவிகள் குறித்து இலக்குகளும் எண்ணங்களும் பெற இந்த 2026ஆம் ஆண்டு கடக ராசியை சார்ந்தவர்களுடைய கவனம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையிலே கடகராசி எதிலும் முயற்சிகளை மேம்படுத்த வேண்டும். சிந்தனை போக்கில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டிலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக வழிபாடுகள் என்னென்ன? வழிபாடுகள் சனிக்கிழமை தோறும் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்து வர காரியங்களிலே இருந்த தடை தாமதங்கள் நீங்கி வெற்றி உண்டாகும். சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலே 12 ராசிகளுக்கு உரிய ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. குறிப்பாக 4வது பாகம் ஜோதிடத்தை இலவசமாக உங்களுக்கு கற்பித்து ஜோதிட வழிகாட்டுதலையும் செய்ய உங்களுக்கு உதவி செய்கிறது என்பதை அன்பர்கள் மனதிலே புரிந்து தெரிந்து அறிந்து நடந்து கொள்ளலாம். மேலும் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.